கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய வளையம், ஒரு பாதுகாப்பின் வளையம், எ ரிங் ஆஃப் க்ளோரியஸ் ப்ரொடெக்ஷன். இது குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மனுஷனுடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், பாவப்பட்ட ஏழையான ஒரு கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான வளையம், ஒரு பாதுகாப்பு, எப்படி ஒரு சூரியனை சுற்றிலும் ஒளி கதிர்கள், த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதோ இதே போல ஏசப்பாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும், வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லார சுற்றிலும் ஒரு பெரிய மகிமையான பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பிசாசுக்கு தெரியும், ஆனால் மனிதர்களால் பார்க்க முடியாது. ஆனால் பிசாசுக்கு நன்கு தெரியும். அந்த பாதுகாப்பு இருக்கிறதுனால உங்களை தொட முடியாமல் அவன் தவிக்கிறான். அதனால் அவன் எப்படி தொடுகிறதற்கு முயற்சி பண்ணுகிறான், அந்த வளையத்தை விட்டு உங்களை எப்படி வெளியே கொண்டு வருகிறான், எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் ஜெபத்தோடு கண்டிப்பாக இதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு டேர்னிங் பாயிண்டாக இது கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் நல்ல ஒரு யூடியூப் சேனல், ஸ்பிரிச்சுவல் WF என்று இந்த அருமையான சேனலை நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பயனடைந்து கொண்டிருக்கிறீங்க. வாங்க இந்த வீடியோவை முற்றிலும் பார்க்கலாம். சாத்தானுடைய பெரிய திட்டம் என்னவென்றால், அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். அவன் ஒரு பெரிய திருடன், அவன் ஒரு பொய்காரன். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவனுடைய மேஜர் திட்டமே அதுதான். ஆனால் உண்மையை சொன்னால் இந்த சாத்தானால் எல்லா கிறிஸ்தவர்களுடைய சிந்தனையில் ஓடுகிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களால் அடுத்தவங்களுடைய சிந்தனையில் ஓடுகிறத கண்டுபிடிக்க முடியாதது போல ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையுமே ஆண்டவர் எப்படி படைத்தார்னா, ஒம்னிசியண்டாக படைக்கவில்லை. ஒம்னிசியன்ட் என்றால் எல்லாவற்றையும் அறியக்கூடிய திறனுடையதாக அவர் படைக்கவில்லை. ஆண்டவரை தவிர மற்ற எல்லாமே மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிய முடியாத ஒரு தன்மையில் தான் ஆண்டு படைத்தார். ஏன்னா சிருஷ்டிகருக்கு மட்டும்தான் ஆல் நோயிங் கெப்பாசிட்டி இருக்கிறது. அதை தான் ஒம்னிசியன்ட் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருக்கு 3 விதமான தன்மை இருக்கிறது. அதில் ஒன்று தான் ஒம்னிசியன்ட், இன்னொன்று ஒம்னி ப்ரெசன்ட், ஒம்னி பொட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒம்னி ப்ரெசன்ட்னா எங்கும் இருக்கிறவர். ஆனால் பிசாசால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. எல்லா இடத்திலையும் இருக்க முடியாததுனால தான் அவன் என்ன செய்கிறானா, சப்பார்டினேட்ஸ் வைக்கிறான். சப்பார்டினேட்ஸ்னால் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சில தலைவர்களை அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அவன் பெரிய ஒரு சாத்தானாக இருக்கும் பொழுது அவனுக்கு கீழே பெலவான், சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிசாசுகள், அதுக்கு கீழே அசுத்தாவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ்னு அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு போர் வீரர்களை போல பதவிக்கு ஏற்றத்தக்கதாக பல ரீதிகளில் அசுத்தாவிகள், டீமன்ஸு, சாத்தான், அதாவது குட்டி சாத்தான், இந்த மாதிரிலாம் நிறைய அவன் கீழே விழுந்து போன தூதர்களை அப்படி மாற்றி வைத்திருக்கிறான். இவர்களால் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி மனுஷனுடைய சிந்தனைக்கு உள்ள விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இவர்கள் எல்லாரும் தூதர்கள் தான். இவர்களை ஆண்டவர் படைக்கும் பொழுது மற்றவர்களை அறியக்கூடிய திறன் உடையவர்களாக படைக்கவில்லை. அதனால் இவர்கள் விழுந்த பிறகுமே அடுத்தவங்களுடைய சிந்தனையில் உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த சிந்தனையில் ஒரு கெட்ட விஷயத்தை ஏவி விடுவானே தவிர அந்த கெட்ட விஷயம் அவர்களுக்குள்ளாடி கிரியை செய்கிறதா, அவர்கள் பாவத்தில் விழுகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பான். ஒருவேளை அவன் போட்ட கெட்ட வித்துகள், பாவம் செய், குடி, விபச்சாரம் பண்ணு, இச்சையானதை பாரு, திருடு, இப்படி ஏவுதல் கொடுப்பான். அதை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களா இல்லையா என்று அவனால் கண்டுபிடிக்க முடியும். கீழ்ப்படிக்கிறதுனா சரீரத்தை வைத்து, கைகளை வைத்தோ இல்லை அவன் ஏவன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது தான் அவனுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்மளுடைய உணர்வுகளை அறிந்தவர், நம்ம சிந்தனைகளை அறிந்தவர். நம்ம தவறு செய்ய போகிறோமா இல்லையான்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும். ஒரு முறை ஒரு தேவ மனிதன் சொன்னார், நம்ம ஆண்டவருக்கு நம்ம மைண்டில் நினைக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸு கூட அவனை அடிச்சிருவோம், அவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும், இப்படிலாம் நம்ம மைண்டில் யோசிக்கும் பொழுது கூட அது பரலோகத்தில் சத்தமாக துணிக்குமா? நம்ம ஆண்டவருக்கு அது சத்தம் போல் துணிக்கும். அதனால தான் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும் பொழுது நீ பாவம் செய்கிறன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த
உள்ளான சிந்தனைகள், பார்வைகள், எல்லா பேச்சு, மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு கேட்கும். ஆனால் பிசாசுக்கு கேட்காது. அதனால தான் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சுற்றிலும் இந்த வெளிச்சம் இருக்குதான்னு பார்ப்பான். வெளிச்சம் இல்லாத கிறிஸ்தவர்களை படாத பாடுபடுத்துவான். அவர்கள் வீட்டில் அடிதடி, சண்டை, போராட்டம், பிளேட்டை எரிகிறது, உடைக்கிறது, டைவோர்ஸு, பிள்ளைகள் மரணம், ஆக்சிடெண்ட்டு, தற்கொலை, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிறது. காரணம் என்னென்னா, அவர்களை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு வளையம் இல்லாமல் இருக்கிறது. இந்த பாதுகாப்பு வளையங்களை அநேக கிறிஸ்தவர்கள் உடைத்து தான் வாழுகிறார்கள். அதை தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஆண்டவருக்கு இணையாக அவனால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. முதலாவது, அவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனால் குட்டிச்சாத்தானையும் அநேக அசுத்தாவிகளையும் அவனுக்கு கீழே உதவிக்கு வைத்திருக்கிறான், அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்ததாக, அவனால் எல்லாருடைய சிந்தனையும் அறிய முடியாது. அதனால் என்ன செய்கிறான், அவன் காத்து கொண்டே இருக்கிறான். அந்த சிந்தனையில் உள்ள பாவங்கள் அவர்கள் செய்யும் பொழுது இந்த பாதுகாப்பு வளையம் உடைந்து விடும். அதற்கு பிற்பாடு அவனால் என்ன செய்ய முடியும், அவங்க வீட்டுக்குள்ளாடி புகுந்து அவன் கலவரம் பண்ண முடியும். ஒரு அருமையான தேவ ஊழியர் உண்டு. அவர் அடிக்கடி ஊழியத்திற்கு போகும் பொழுது என்ன செய்வார்னா, வீட்டை சுற்றிலும் இயேசு ரத்தம் இருக்கட்டும் ஜெபிச்சுட்டு போவார். அவருடைய ஊழியமே இந்த பிசாசுகளை விரட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்து பலமாக கிரியை செய்கிறார். அதனால் என்ன செய்வார், இவர் எந்த ஊழியத்துக்கு போனாலும் ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, என் வீட்டை சுற்றிலும் உங்கள் ரத்தம் இருக்கட்டும், உங்கள் ரத்தம் பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்லி ஜெபிச்சு விட்டு போயிடுவார். ஒரு முறை இவர் வீட்டில் இல்லாத நேரம், கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஊழியத்திற்கு போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து பிசாசு பிடித்த ஒரு சகோதரியை கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அவங்க வீட்டில் இருந்து இந்த பாஸ்டருடைய வீடு வரைக்கும் வந்தாச்சு. அந்த தெரு வரைக்கும் வந்தாச்சு. அந்த தெருவில் இருந்து அந்த கதவு கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் அந்த கதவுக்கு முன்னாடி இவர் எப்பொழுதுமே வெளியே போயிட்டு ஜெபிப்பார் அல்லவா, அந்த கேட்டுக்கு முன்னாடி, காரெல்லாம் விடக்கூடிய அந்த கேட்டுக்கு முன்னாடி இவர் எப்பொழுதும் ஜெபிச்சுட்டு போவார். இதை சுற்றிலும் இயேசு ரத்தம் இருக்கட்டும்னு ஜெபிச்சுட்டு போயிட்டார். அவர் போய் 5 நாள் ஆயிட்டு. ஆனால் இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இந்த பிசாசு பிடிச்ச அந்த சகோதரியை கொண்டு வராங்க. பிசாசு அந்த சகோதரிக்குள்ளாடி அலக்கழித்துட்டு இருக்குது. அது சாதாரணமாக வந்து கொண்டே இருந்துச்சு. அலக்கழித்துட்டு தான் இருந்தாலும் அது அப்படியே வந்துட்டு. ஆனால் அந்த கேட்டுக்கிட்ட வந்த உடனே அது கத்த தொடங்கிட்டு, இயேசு ரத்தம் இருக்குது, என்னால் உள்ளே போக முடியாது, அங்கே இயேசு ரத்தம் இருக்குதுன்னு இந்த பிசாசு கத்த தொடங்கிட்டு. பார்த்தீங்களா, நம்ம கண்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இயேசுவின் இரத்தத்தினால வந்திருந்தது. இது புதிய ஏற்பாட்டு. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் பாதுகாக்கிறார் நீங்கள் நினைக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலையும் அவருடைய பிள்ளைகளை அழகாக பாதுகாத்தார். விசுவாசத்தின் தகப்பனாகிய இந்த ஆபிரகாம்னு சொல்லக்கூடியவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 15 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாக உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், ஷீல்டாக இருக்கிறாராம், பெரிய பலன், ஸ்ட்ராங்காக இருக்கிறார், ஸ்ட்ராங் பவர். அப்போ ஆபிரகாமை தொடவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, பெரிய பலனாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு. கேடகம்னா என்ன, உருண்டையாக இருக்கும். அதை சுற்றிலும் எந்த அம்புகளும் பாய முடியாது, எந்த கத்திகள் வந்தாலும் அதில் குத்தி கீழே விழுந்துடும். ஏன்னா அதான் கேடகம், ஷீல்டு. அதனால் பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு பெரிய பாதுகாப்பு ஆபிரகாமுக்கும் அவர் குடும்பத்துக்கும் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்காக யுத்தம் பண்ணார். அது மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்களை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்துச்சு. அதில் யோபுவை சுற்றிலும் இருந்த பாதுகாப்பை பிசாசு பார்த்துட்டு சொல்கிறான். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. பார்த்தீங்களா என்ன சொல்கிறான் பாருங்க, வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அதை அவன் பார்த்துருக்கிறான். இவன் போய் மோதலான்னு போயிருப்பான், யோபுவை தொடலான்னு போயிருக்கலாம், அழிக்கலான்னு போயிருக்கலாம், உபத்திரவப்படுத்தலான்னு போயிருக்கலாம். ஆனால் யோபுக்கு கொஞ்சம் நெஞ்சமாக இருந்துச்சு சொத்துகள். எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை வேலையாட்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை வீடுகள், எல்லாம் ஐஸ்வர்யமாக இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் சுற்றிலும்
1000 ஆடு இருக்குன்னா 1000 ஆடை சுற்றிலும், 2000 ஒட்டகங்கள் இருக்குன்னா 2000 ஒட்டகங்களை சுற்றிலும், இப்படி எத்தனை இருக்குதோ அத்தனையும் சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவனுக்கு கீழே உள்ள எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதை காட்டிலும் டபுள் பவர் உண்டாயிட்டு. ஏன்னா நீங்களே தேவன் தங்கும் ஆலயம். அப்படின்னா உங்கள் மேலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ உங்களை லேசில் தொட முடியாது. பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலியை தான் வச்சுருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேலியை வைக்கல, பரிசுத்த ஆவியானவரே கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தான் வீட்டு முத்தத்தில் வச்சாங்க. அதுவே பெரிய பாதுகாப்பு. கொள்ளை நோய் நுழையலை. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்தாங்க. ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எந்த கொள்ளை நோயும் வாதை நோயும் வீட்டில் வராதபடிக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இது எப்படி நம்ம வீட்டில் இருக்குன்னா, நீங்கள் இயேசுவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு ரத்தம் கிரியை செய்யும். பிசாசு தொட முடியாது. என்னுடைய தாயார் கடினமான ஊழியங்களை செய்திருந்தாங்க. கிராம பாதையில் ஊழியங்கள் நிறையா செய்தாங்க. ஏராளமான பாடுகள் சகித்தாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசுகள் அவர்களை கண்டு அலறும். சில வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் போடும். எங்கள் அம்மாவுடைய பேரை சொல்லும். எங்கள் அம்மா வந்தது வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. எங்கள் அம்மா அந்த பேய் பிடிச்ச நபருடைய வீட்டுக்கு போகிறாங்கன்னா வாசலில் தான் நிற்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பிசாசு அலக்கழிக்கும். ஐயோ அவன் வந்துட்டான், ஐயோ அந்த ஜெயந்தி வந்துட்டான், வெளியே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி உள்ளே அலரும். இப்படி 1-2 இடத்துல இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நடக்குன்னா நம்ம சொல்லலாம் இது ஒரு கோஇன்சிடெண்ட்டாக நடந்துட்டு, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துட்டு, எதிர்பார்க்காத விதத்தில் நடந்துட்டு. ஆனால் போகிற பல இடங்களில் நடக்குதுன்னா அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அந்த தாயார் மேலே, என்னுடைய அம்மா மேலே இருக்கிறதுனால, அவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால, அவர்கள் நடந்தாலும் ஆலயம், உட்கார்ந்தாலும் ஆலயம், படுத்தாலும் ஆலயம், எழுந்தாலும் ஆலயம், கிச்சனில் வேலை செஞ்சாலும் நம்ம தேவன் தங்கும் ஆலயம், குளித்தாலும் நம் தேவன் தங்கும் ஆலயம், எங்கே போனாலும் நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இது அப்படிப்பட்ட பாதுகாப்பு. ஆனால் இந்த பயங்கரமான பாதுகாப்பில் இருந்து பிசாசு நம்மளை திருடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பாதுகாப்பு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் பிசாசுக்கு தெரியும். ஒரு முறை சாது சுந்தர் சிங்க்கு ஆண்டவர் தரிசனம் காண்பித்து கொடுத்தார். அந்த தரிசனத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு இச்சையான பாவத்தை செய்கிறதுக்கு பிசாசு அவனை ஏவுகிறான். இச்சையான புஸ்தகங்களை பார்க்கறது, அதை பார்த்து தவறு செய்கிறதுக்கு அவனை ஏவுகிறான். ஆனால் அவனுக்குள்ளாடி இருந்த பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யாத என்று சொல்லுகிறார். அந்த இடமே மனமாக வாசனையாக இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். இப்போ பிசாசால் அவன்கிட்ட நெருங்க முடியல. அதனால் அவன் இச்சையான விஷயங்களை தூண்டி கொண்டே இருக்கிறான். இதை பார், இதை பார், இதை வாசி, நீ தவறு செய், நீ அப்படி இச்சையானதை நீ பார் அப்படின்னு சொல்லி அவனை ஏவுகிறான். இவன் அந்த சத்தத்தை கேட்டு இச்சையானதை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து தேவ தூதர்கள் நவுண்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு கெட்ட வாடை அடிக்க தொடங்குறது. இந்த இருள் அங்கே உண்டாக தொடங்குறது. அங்கேருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நவுளுகிறார். ஆனால் அவன் கூட தான் இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போயிடவே மாட்டார். அதாவது எப்படின்னா, தூரமாக போயிட்டு அப்படியே போயிட்டார் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அருகாமையில் இருப்பார். ஆனால் நம்ம அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருப்போம். நம்ம மேலே இருக்க மாட்டார், பட் நம்ம அருகாமையில் இருப்பார். எப்பண்டா அவன் நம்மளை கூப்பிடுவான், எப்பண்டா திரும்பி மனம் திரும்புவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். துக்கத்தோடு இருப்பார். அதான் டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட்னு வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்னா அவர் உங்களை விட்டு போக முடியாது. ஏன்னா இனி அவர் பரலோகத்துக்கு போக முடியாது, பூமியில் தான் இருப்பார். 2வது வருகையில் வேணால் இந்த பூமியில் இருந்து பரிசுத்தான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியை மனவாட்டியை வான்னு சொல்லப்படுகிற நேரம் அவர் போகலான்னு வைங்களேன். ஆனால் அது வரைக்கும் அவர் உங்கள் கூட இருக்கார். ஆனால் துக்கத்தில் இருப்பார். துக்கப்படுத்தின ஆவியானவரை நம்ம மனம் திரும்பி அவரை நல்லா ஐஸ் வச்சு அவரை நம்ம அன்பாக நடத்தினா தான் திரும்பி வருவார். ஏன்னா அவர் ஒரு வெண்புறா. அப்போது சாது சுந்தர் சிங் பார்க்குறாரு, அந்த தம்பி இச்சையான படங்களை பார்த்து ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த தூதர்களும் பக்கத்தில் இருந்த ஆவியானவரும் அப்படியே விலகி தள்ளி நிற்கிறாங்க. அந்த இடத்த ஒரு இருளும் ஒரு கெட்ட
ஒரு அசுத்தமான வாடை நிரப்புகிறது. அவனை சுற்றிலும் அசுத்த வாடையும் இருளும் இருக்கிறது. வெளிச்சம் நிறைந்த அந்த தருணத்தை விட்டு அவன் இருளுக்குள் சென்றான். அதற்கு பிறகு பிசாசு அவனை பாவம் செய்ய வைத்து அவனுக்கு தேவையான இருளின் வல்லமைகள் அவனுக்குள்ள நுழையவும், பிசாசுக்கு தேவையான இச்சைகளை அந்த இடத்தில் நிறைவேற்றவும் அவன் பிசாசு தங்கும் ஆலயமாக மாறுகிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன்ட்ட இருந்து பிசாசு வெளியே போயிட்டுனா அவன் இருதயம் வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். இல்லை என்றால் அந்த வசனம் நிரப்பப்படலைனா அது திரும்பி வந்து 7 மடங்கு அவனை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. இனி விரைவாக இந்த பிசாசு இந்த அருமையான பாதுகாப்பு வளையம் நமக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இரட்சணியம் என்னும் தலைசீரா, சத்தியம் என்னும் கச்சை, ஆவியின் பட்டயம், விசுவாச கேடகம், பாதரட்சை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மார்க்கவசம், இதெல்லாம் பயங்கரமான பாதுகாப்பு. எபேசியர் 6 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அதில் இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து, வளையங்களை குறித்து தெளிவாக போட்டிருக்கிறது. இந்த அருமையான பாதுகாப்பு எல்லாவற்றையும் செயலிழக்க வைக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாப்பின் வளையங்களை உடைப்பான். இப்போது இயேசுநாதர் கூட இருந்தது தான் யூதாஸ் காரியோத். அந்த யூதாஸ் காரியத்தினுடைய வளையத்தையே உடைத்தான். யோவான் 13:2. இனிதான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும், எப்படி சாத்தான் இந்த அருமையான பாதுகாப்பின் வளையங்களை உடைக்கிறான். இந்த பாதுகாப்பின் வளையம் உடைஞ்சா என்னன்னாலும் நடக்கலாம். யூதாஸுக்கு என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா? அனனியா சப்பிராலுக்கு என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா? சிம்சோனுக்கு என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா? தாவீதுக்கு என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பாதுகாப்பை உடைக்காமல் பாதுகாத்தா அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. உடைத்தால் நமக்கு அவ்வளோ கேடு இருக்குது. என்ன கேடுனாலும் நடக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த வளையத்தை, இந்த பாதுகாப்பு வளையத்தை உடையாமல் பார்த்துக்கணும். இந்த பாதுகாப்பு வளையம் உடைஞ்சா ஆக்சிடெண்ட்டு, சூசைடு, டைவோர்ஸு, பிரிவினைகள், அடிதடி சண்டைகள், குடி போதைகள், கெட்ட பாவங்கள் எதுனாலும் உங்களுக்குள்ளே வரலாம். ஏன்னா சாத்தான் தானே உள்ளே வரான். அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் பாவமே செய்ய முடியாது, பாவம் ஒன்றும் நம்மளை ஜெயிக்காதுன்னு நினைக்கிறாங்க. பின்ன எதற்கு ஆண்டிருந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார்? ஞானமாக இருங்க, அவனுடைய கிரியைகளை நம்ம கவனமாக கண்டுபிடிக்கணும், பிசாசினுடைய டிவைசஸ்ட்டை நம்ம கவனமாக இருக்கணும், அவனுடைய தந்திரங்கள்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும். சிங்கம் போல் வகை தேடுகிறான். ஆதி பாம்பு உங்களை சேதப்படுத்திடக்கூடாதுன்னு, ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பாம்பு உங்களை வஞ்சித்திடக்கூடாதுன்னு பவுல் பயந்துருக்கிறேன்னு வசனம் எழுதுகிறாரு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள்னு வசனம் இருக்குது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்பட வேண்டான்னு வசனம் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மகிமையை இழந்துடாதீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பின் வளையத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்ல வருது. அப்போ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், ஒவ்வொரு முத்துகளையும், ஒவ்வொரு மோதிரத்தையும், ஆவிக்குரிய அதிகாரத்தையும் நீங்கள் இழந்து கொண்டு தான் இருப்பீங்க. சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை செய்யும் பொழுது ஒரு இழப்பு கண்டிப்பாக இருக்கும். அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் அதை வாழ்க்கையில் நம்ம உணர்வோம். ஐயோ, நான் முன்னாடி இப்படி இருந்தேனே, இப்போ இப்படி ஆயிட்டே. நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான் ஆதி அன்பை இழந்துட்டேன், அந்த அபிஷேகத்தை இழந்துட்டேன், என்னால் ஜெபிக்க முடியல. ஏன்? வெளியரங்கமான பாவம், ரகசிய பாவம், அறிந்தும் அறியாமலேயும் செய்கிற பாவம். அப்போ அறியாமலேயும் நம்ம பாவத்தில் விழலாம். இந்த வசனங்களை நம்ம இப்போ தியானிக்கும் பொழுது எப்படி சாத்தான் தாக்குகிறான்னு நம்மளால் உணர முடியும். இப்போ முதலாவது யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்வோம். அவனுக்குள்ளாடி ஒரு பண ஆசையை கொண்டு வரான். பொருள் ஆசையோ, பெண் ஆசையோ, உலக ஆசையோலாம் வரல. அவனுக்கு வந்தது பணத்தின் மேலே ஒரு ஆசை. அதற்கு அவன் என்ன செய்கிறான்னா, யோவான் 13:2 அழகாக சொல்லுகிறது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. கவனமாக பாருங்க, இன்ஸ்பைரிங் த ஹார்ட். இப்போ பிசாசு உள்ளே வரல, வெளியே இருந்து ஏவுகிறான். பிசாசு என்ன செய்கிறான்? வெளியே இருந்து தூண்டுறான். இப்போ யாராவது ஒரு ஆள் உங்களை தூண்டுனா எப்படி இருக்கும்? இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். இதற்கு மெயின் காரணம் என்ன? வேலைக்கு முடிச்சுட்டு வந்த மகன்கிட்ட மாமியார் அம்மா ஏதாவது இலைக்கு கொடுத்துருவாங்க. அவன் என்ன செய்வான்? வந்து மருமகள்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், அவனுடைய ஒய்ஃப்கிட்ட. இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்த கணவர், அதாவது அந்த வீட்டினுடைய மகனை என்ன செய்கிறாங்க? இந்த வந்த மருமகள்னு சொல்லக்கூடிய இவனுடைய மனைவி ஏதாவது தூண்டி விடுவா, வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இவன் போய் என்ன செய்வார்? இவர் அம்மாட்ட போய் சண்டை போடுவாங்க. இப்படி இலைக்கு கொடுக்குற ஒரு நபர் இருப்பாங்க. வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை பிசாசு என்ன செய்கிறான்னா, ஏவாளை தூண்டுகிறான். அதில் எல்லாம் இருக்கும், நீ சாப்பிட்டா தேவர்களை போல மாறுவ, ஆண்டவரை போல மாறிடுவ, அப்படி இப்படிலாம் தூண்டினதுனால தான் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அந்த டிசப்ஷனுக்கு, அந்த சதிக்கு இடம் கொடுத்தாங்க. அதே போல் இங்கே தூண்டுறான். ஆனால் அதே அதிகாரத்தில் சற்று கீழே போனீங்கன்னா,
13வது அதிகாரம் 27 பார்த்தீங்கன்னா, இப்போ தூண்டலை, அந்த துணிக்கையே அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். டெவில் டைரக்ட்லி என்டர்ட் இன்டு ஹிம், ஜஸ்ட் கேம் இன்சைட் ஆஃப் ஹிம். இன்கார்னேட் ஆகிட்டு, அவனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு, அவனுக்குள்ளாடி ஒரே ஆவியாயிட்டு. இப்போ பிசாசு அவனுக்குள்ளே வந்துட்டு, he was just possessed, பீவிச்ட் ஆகிட்டான். அவனுக்குள்ளாடி என்ன ஆகிட்டுனா, பிசாசு உள்ளே நுழைஞ்சிட்டு, இப்போ பிசாசு தான் அவனை ஆளுகை செய்யுது. இப்போ அவன் பிசாசு தங்கும் ஆலயமாக மாறிட்டான். பார்த்தீங்களா? அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறதுக்கு ஏவுவான். 1 நாளாகமும் 21:1 பார்த்தீங்கன்னா, தாவீதை பிசாசு ஏவி இருக்கிறான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். டெவில் ஜஸ்ட் இன்ஸ்பயர்டு டேவிட். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாகிய அந்த தாவீதை ஏவினான். பார்த்தீங்களா? ஏவுறான். ஏவி 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 இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? சாத்தான் உள்ளே வர தொடங்குவான். தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன். ஒரு நாள் என்ன செய்கிறார்? அவருடைய மொட்டை மாடியில் அரண்மனையில் சுற்றி கொண்டு இருக்கிறார். 2 சாமுவேல் 11:2 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்கால வேளையில் தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரைக்கின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை என்ன செய்கிறான்? அவன் பார்க்குறான். சௌந்தரியமான ஒரு பத்சேபாள் அங்கே குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவனை பிசாசு ஏவுறான், திரும்பி ஏவுறான். ஏவி சாத்தான் பாவம் செய்ய வைக்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு நேரம், அந்த கணக்கெடுத்த நேரமும் அங்கே பெரிய அழிவு உண்டாச்சு. இந்த பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்ச பொழுதும் மரணங்கள் வீட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனனியா சபிரால் பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்து ஒரே நாளில் ஒருத்தனுக்குள்ளே வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வருவான். இந்த கரையான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதவுகளை அரைச்சி கொண்டே இருக்கும். கதவோ ஜன்னலோ ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இருக்கும், கதவு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டில் எல்லாம் இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கரிச்சி வச்சதுனால, கரும்பி வச்சதுனால தொட்ட உடனே பொடுகு மாதிரி அப்படியே பொடிஞ்சு விழும் பாருங்க. வெளியே தான் கதவு மாதிரி இருந்தது, லைட்டை தொட்டாலே உடஞ்சிட்டு. காரணம் என்ன? உள்ளே கரிச்சி வச்சுருக்கிறான். சாத்தான் ஒரு நபரை ஒரே நாளில் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்கள சுற்றிலும் பல பாதுகாப்பு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவச்சனத்தை சுற்றிலும் வசனம் இருக்குது, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, இயேசு ரத்தம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருக்குது, பரிசுத்தவான்களின் ஜெபம் இருக்குது, ஏசப்பாவுடைய ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றிலும் இதெல்லாம் உடைச்சிட்டு தான் அவங்கள தொட முடியும். ஆனால் அவனுக்கு ஈஸியாக தொட முடியுது. காரணம் என்ன? உங்கள் சிந்தனையை நம்ம பாதுகாக்காததுனால, மாம்ச சிந்தனத்தில் இருக்கிறதுனால. மாம்ச சிந்தனை வந்து தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தனை மரணம். அப்போ பிசாசு எளிமையாக உள்ள நுழையிறதுக்கு அவன் யூஸ் பண்ணுறான் சிந்தனையை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ இருதயத்தை ஏவுவான், இருதயத்தை நிரப்பி உள்ளே வந்துடுறான். 3 ஸ்டேஜ் பார்க்க முடியுது. வெளியே மெதுவாக ஏவுறான். அடுத்தது ஏவுனதுக்கு இடம் கொடுத்துட்டா உள்ளே நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட்டா உள்ளே வசிக்க தொடங்கிடுவான். அப்போ இந்த அனனியா சப்பிரால பிசாசு நிரப்பிட்டான். அப்போ அந்த பாதுகாப்பு வளையம் உடைஞ்சிட்டு பொய் சொல்ல துணிஞ்சாங்க, பொருளாசையில் விழுந்தாங்க. இதே மாதிரி தான் தேவ மனிதர்களை இப்படி தான் அவன் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒரு நாளில் அவன் விழ வைக்க முடியாது, தொடர்ந்து. அதனால தான் தேவ மனிதர் பில்லி கிரகாம் சொல்வார், த ஃபர்ஸ்ட் சைட் இஸ் நாட் சின். முதல் பார்வை பாவம் அல்ல. ஒரு இச்சையான விஷயத்தை தெரியாமல் பார்த்துட்டீங்க, அது பாவம் கிடையாது. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நடந்து போகிறாங்க, முதல் பார்வை பாவம் கிடையாது. 2வது பார்வை 3வது பார்வை அது பாவமாக மாறும். திரும்பி பார்க்கக்கூடாது. அதை தான் நீங்கள் பார்க்க முடிகிறது. அதனால் சாத்தான் என்ன செய்வான்? ஒரு தடவை உங்கள்கிட்ட ஆஃபர் கொண்டு வர மாட்டான், பல முறை கொண்டு வருவான். நீங்கள் அந்த பல முறையில் விழுந்து தான் மொத்தமாக விழுறதுக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அதனால் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரே நாளில் ஆக்சிடென்ட் ஆகி பல்ல உடைக்கிற மாதிரி உடைக்க மாட்டான். இயற்கையாக பல் எப்படி உடையுது சின்ன பிள்ளைகளுக்கு? ஒரு நாள் லைட்டாக ஆட தொடங்கும். அதுக்கப்புறம் ஆடி கடைசியில் ஊனில் அத்தத்தில் தொங்கும், சடார்னு விழுந்துடும். இதே போல் தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆனால் ஒரே நிமிஷத்தில் பல்லு உடையும். பிசாசு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டான், மெதுவாக அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே பிடித்து அப்படியே நம்மளை கட்டிடுவான். இதுக்கு ஒரு 3 காரியம் நான் சொல்லுகிறேன், 3 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு விரைவாக வசனத்தை பார்த்துடலாம். 8 காலி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைடர்.
இந்த சிலந்தின்னு சொல்லுகிறது ஒரு ஈச்சை பிடிச்சிட்டுனா அது மெதுவாக அது காலை வச்சு அது என்ன செய்யும்னா அதை தடவி கொடுக்கும். அப்போ அந்த ஈச்சோ எறும்போ என்ன நினைக்கும்னா ஏதோ ஒன்று நமக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் துணியை வச்சு கெட்டுறது போல் இருக்கும். அது நினைக்கும் நல்லா இருக்குதே, குளிராமல் இருக்குதே, சந்தோஷமாக இருக்குதே, நல்ல கதகதப்பாக இருக்குதுன்னு நினைக்கும். ஆனால் பார்த்தா அது ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அது குத்தி அதனுடைய சாரெல்லாம் உறிஞ்சிரும். பிறகு பார்த்தீங்கன்னா வருஷம் கணக்காக அந்த எறும்பு இருக்கும், எறும்புனுடைய கூடு இருக்கும். ஆனால் உள்ள பலன் எல்லாவற்றையும் திருடிடுவான். உயிரோடு இருந்தாலும் நம்ம செத்தவர்களை போல இருப்போம். கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் உள்ள பலன் இருக்காது. ஏன்னா சாத்தான் ஒரு சிலந்தியை போல நம்மளுடைய ஜீவனை உறிஞ்சி விட்டான். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிச்சிட்டுனா உடனே விழுங்காதான். முன்னோர்கள் சொல்லுவாங்க, அதை பிடிச்ச உடனே வாயிலிருந்து சூடு கொடுக்குமா. உடனே இந்த தவளை என்ன நினைக்கும், என்னை யாருமே பிடிக்கல, சரி ஏதோ நல்ல சூடு கிடைக்குதுன்னு அங்கே உட்காந்துருக்கும். அப்போ அந்த உட்காந்துருக்கும் பொழுது இது என்ன செஞ்சிடும்னா அடுத்ததாக ஒரு கவ்வும் அது தவளை உள்ளே வந்துடும். இதோட முடிஞ்சிட்டு. இதே மாதிரி தான் இந்த பனிக்கரடி இருக்குது, வெள்ளை பனிக்கரடி. இதை பிடிக்கிறதுக்கு அங்கே உள்ள திருடர்கள், அதாவது திருடர்கள்னு சொல்கிறத காட்டிலும் இந்த பனிக்கரடியினுடைய தோலை விற்பாங்க. அது அவங்களுடைய தொழிலாகவும் இருக்கலாம், திருடர்களும் இதை செய்கிறாங்க. அப்போ இந்த பனிக்கரடி கவர்மெண்ட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்படி ரகசியமாக பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அதனுடைய தோள்கள் அதனுடைய உடம்புல உள்ள விஷயங்களை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இது அனுமதியோடு கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த காண்டாமிருகத்துக்கு கொம்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே போல் இந்த காரியமும் சில இடத்துல ப்ரொஹிபிட்டாக இருக்குது. ஆனால் இதை எப்படி பிடிப்பாங்கன்னா இந்த பனிக்கரடி என்ன செய்யும்னா நல்ல சிக்கன் பீஸு, பொரிச்ச தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல ஒரு கிரில்லான ஒரு மட்டனையோ ஒரு பீஃபையோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு ஒரு கத்தியை அந்த பனியில் குத்திட்டு அந்த கத்திக்கு மேலே நல்ல பெரிய பீஸை வச்சு விட்ருவாங்க. இந்த பனிக்கரடி இந்த வாசனையை பார்த்து அந்த பீஸை சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது பளபளன்னு தோன்ற கத்தி, இது அதுக்கு தெரியாது. இது என்ன செய்யும்னா அதை சாப்பிட ஆரம்பிக்குமா, அதனுடைய நாக்கு அந்த பிளேடில் பட்டு வெட்டிக்கிட்டே இருக்கும். அது என்ன நினைக்கும், அருமையான டேஸ்ட்டு கிடைக்குன்னு சொல்லி அதனுடைய ரத்தத்தையே அது குடிக்க ஆரம்பிக்கும். அந்த நாக்கு வெட்ட அதை திரும்பி அந்த ரத்தத்தை எடுக்க இது குடிக்க என்ன நடக்கும், அதுக்கு வயிறு நிறைஞ்சு சொந்த ரத்தத்தினால அது வயிறு நிறைஞ்சி அங்கேயே மயங்கி விழுந்து செத்துரும். இதே போல தான் பிசாசு கொஞ்சமாக தான் ஒரு கிறிஸ்தவனை அழிப்பான். அதற்கு ஆதாரமாக 1-2 வசனங்களை வேகமாக வாசித்து இந்த பதிவை நம்ம முடிக்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 39:10 வசனம், யோசேப்பை போத்திபாரனுடைய மனைவி விபச்சார பாவத்திற்காக இழுக்கிறான், பாவம் செய்யணும்னு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது அவன் ஒரு நாள் அவனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்தான்னு நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 39:10 ஆதியாகமத்தில், அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. கவனமாக பாருங்கள், நித்தம் எவ்ரிடே ஆஃபர், எல்லா நாளும் சிற்றின்பம், மறைமுக பாவம், அந்தரங்க பாவம் செய்கிறதுக்கு தினமும் வாய்ப்பை பிசாசு கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் தினமும் அவளுடைய அந்த ஆப்ஷன், அந்த ஒப்பீனியனுக்கு அவன் இணங்கியே வரலை. இவன் பரிசுத்தமாக இருந்தான். ஒரு நாள் வந்தால் அது பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஏடா ஒரு நாள் சொல்லும்போது தான் அன்றக்காக வைராக்கியமாக நின்றுடலாம். ஆனால் தினமும் வருது, தினமும் வேண்டான்னு சொல்கிறான். வீட்டில் போய் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, தினமும் வாய்ப்பு வருது, யாருக்கும் தெரியாது தவறுகளை செய்ய. ஆனால் தினமும் இந்த பிரச்சனை தன்னை காத்து கொண்டதுனால தான் ஒரு உயரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. நிறைய பேர் 2 முறை ஆண்டருக்காக பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 முறை அதே போராட்டம் வந்துச்சுன்னா விழுந்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் போராட்டம் வந்தால் விழுந்துருவேன், போராட்டம் வராத வரைக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன், வந்துச்சுன்னா எனக்கு கட்டுப்படுத்த தெரியாது, நான் பாவங்களில் விழ வாய்ப்பு இருக்குது, திருடக்கூடாதுன்னு இருப்பேன். ஆனால் ஒரு பொருள் வசமாக இருக்குது, திருடுன்னு அது என்ன கூப்பிட்டுச்சுன்னா எனக்கு வேறு வழி தெரியாது, நான் திருடிடுவேன். நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் பாதுகாப்பின் வளையம் உடைகிறது. தேவ ஜனங்கள் நம்ம கவனமாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 16:16 பார்த்தீங்கன்னா இங்கே சிம்சோனையும் போராட்டம் தினமும் வருகிறது, ஒரு நாளில் இல்லை. இப்படி அவனை தினம் அதாவது நியாயாதிபதி 16:16 பார்த்தீங்கன்னா இப்படி அவனை தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டு இருந்ததினால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, அந்த ரகசியம், தலையில் உள்ள முடியை வெட்டக்கூடாதுன்னு உள்ள ரகசியத்தை அவர் ரகசியமாக தினமும் கேட்டதுனால, ஒரு ரகசியம் என்ன, உன் பலத்தின் ரகசியம் என்ன, இன்றைக்கி பிசாசு இதை தானே கேட்குறான், உன் வல்லமையின் ரகசியம் என்ன, அதை இழந்துரு,
நீ பரிசுத்தமாக இருக்கிறதின் ரகசியம் பண்ணு, அதை இழந்துரு. உன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணு, உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணு, உன் மனைவிக்கு துரோகம் பண்ணு, உன் கணவருக்கு துரோகம் பண்ணு, உன் பிஸ்னஸுக்கு துரோகம் பண்ணு, இயேசுவுக்கு துரோகம் பண்ணு, தேவனுக்கு துரோகம் பண்ணு, அவரை மறுதலி, கிரியையினால் அவரை மறுதலி என்று பிசாசு ஏவுகிறான். இதற்கு ஒரு நாள் இல்லை, அவன் தினம் தினம். பார்த்தீங்களா, இந்த வசனம் சொல்லுகிறது 16:16, இப்படி அவனை தினம் தினம். இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் அனுதினமும், நித்தம் நித்தம் அப்படின்னு பார்த்தோம் யோசேப்பு. அப்போ பிசாசு டெய்லி என்ன செய்யறான், நம்மளை விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஒரு நாளில் இல்லை, மெதுவாக அப்படி ரீச் ஆகிறான். இயேசு கிறிஸ்து கிட்ட கூட அவன் தினமும் வந்தான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்ததுனால அவன் ஓடிட்டான். அப்போ லூக்கா 4:2 பார்த்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுகிறது, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நம்ம நினைப்போம் 40 நாளில் ஏதோ ஒரு நாள் சோதிக்கப்பட்டார் நினைப்போம். நானும் சின்ன வயசில் நினைப்பேன் 40வது நாளில் அவர் சோதிக்கப்பட்டார் நான் நினச்சேன். ஆனால் பைபிளை வாசிக்கும்போது தான் புரிந்துச்சு, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்கள் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்படின்னா இந்த 40 days நைட் அண்ட் டே, இரவும் பகலும் சோதிச்சுக்கிட்டே இருக்கான். பலவிதமான சோதனை, அதில் எழுதப்பட்டது 4 சோதனையோ 3 சோதனையோ எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பல சோதனைகள் அவன் கொடுத்துருப்பான். அது எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். ஜெயித்தா நம்ம ஆளுகை செய்யலாம், தோத்தா நம்ம இன்னும் பலவீனம் அடைவோம், நம்ம குடும்பம் அடிப்படும். அதனால தான் இந்த ஆவிக்குரிய வளையம், இந்த பாதுகாப்பின் வளையத்தை பிசாசு மெதுவாக ஏவி நமக்குள்ளே நிரப்பி நமக்குள்ளே புகுறணும்னு நினைப்பான். இந்த 3 ஸ்டேஜுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு இடம் கொடுக்கலனா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த பாதுகாப்பின் வளையம் உடையாது. இதுதான் கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பின் வளையம். எல்லா தேவ ஜனங்களும் உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்தீங்கன்னா இந்த வளையம் உடையாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பேருக்கும் ஹீலிங், சுகம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவார், இனி பாவம் செய்யாத. ஏன் தெரியுமா, நிறைய வியாதி பாவம் செய்ததுனால தான் வந்திருக்கும். இப்போ திரும்பியும் பாவம் செய்தால் என்ன ஆகும், இயேசு கிறிஸ்து போட்டு வச்சிருக்கிற அந்த பாதுகாப்பின் வளையம் உடைஞ்சா பிசாசு உள்ளே வந்துடுவான். அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னா வசனத்தோடும் சபையோடும் ஆவியானோரோடும் வேதத்தோடும் பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களோடும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறதையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதையும் நம்ம விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்ம கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. அவன் நம்மளை ஏவுகிறதற்கும் அவன் நம்மளை நிரப்புகிறதற்கும் நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கும் நம்ம விட்டு கொடுக்காம நம்ம பாதுகாப்பின் வளையத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம எல்லைகளை ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும். உங்கள் குடும்பத்தில் அப்பப்போ ஜெபித்து, வீட்டை சுற்றிலும் தண்ணி தெளித்து ஜெபிக்கலாம். விசுவாசத்தினுடைய ஒரு அறிக்கையாக வீட்டை சுற்றிலும் தண்ணி தெளித்து ஜெபித்து, உட்கார்ந்த இடத்துல இருந்து இயேசுவின் ரத்தத்தை வீட்டை சுற்றிலும் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு, உங்கள் பிள்ளைகள் மேலே போட்டு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் நீங்கள் ஜெபிக்கலாம். அப்போ அந்த ஜெபம் பயங்கரமான பாதுகாப்பாய் மாறும். இன்றைக்கி இந்த அருமையான பாதுகாப்பின் வளையம், கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பின் வளையம், இது ஒரு ஆவிக்குரிய வளையம். பிசாசுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்மளை சுற்றில் இருக்கிற வளையத்தை நம்ம காத்துக்கொள்வோம், நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த அருமையான சேனல் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த சேனலை கொடுத்துருக்கிறார். இதோடு இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.